வணக்கம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. வணக்கம். அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய சாதகத்தில் லக்கணத்துக்கு 12 குடையவன். லக்கணத்துக்கு 12 குடையவன் வந்து லக்கணத்திலே உட்கார்ந்தாலும் 2ஆம் இடம் 12 பாவகத்தில் எங்கன போய் 12 குடையவன் உட்கார்ந்தாலும் விரயம், பிரச்சனை, சிக்கல் அப்படின்னு சொல்லி சாஸ்திர அடிப்படையில் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. லக்கணத்துக்கு 12 குடையன்னு சொல்லி லக்கணத்தில் உட்காந்தா இவர் பொழப்புக்காக, வருமானத்துக்காக வெளியூர் செல்வார், கடல் கடந்து செல்வார், ஃபாரின் செல்வார். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுப்பார். 12 குடையை வந்து லக்கணத்தில் உட்காந்தா அவருக்கு பெருசாக தவறானதெல்லாம் எதுவும் நடத்த மாட்டார். 12 குடைங்கிறது என்ன, ஐயனா சையனா போகும். நைட்டில் நிம்மதியான தூக்கம்னா 12 குடை நல்லா இருந்தால் நிம்மதியான தூக்கம், நிம்மதியாக அவங்க வாழ்வாங்க. அதை நம்ம மெயினாக பார்த்துக்கணும். 12 குடை 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படி சொல்கிறத வந்து உட்காரும்போது வருமானத்துக்காக வெளியூர் செல்வாங்க, வெளிநாடு செல்வாங்க. 6-2 இன்வால்வ் ஆனால் வெளிநாட்டில் போய் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க. அதை பாருங்கள். 12 குடை வந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதே பாருங்கள், 12 குடையுமே 3ஆம் இடத்துல இருக்காரு. அது சனி வீடாக இருக்குது. என்னங்க, தனுசாக இருந்தால் 3ஆம் இடம் சனி வீடாக இருக்குது. 12 குடை செவ்வா அந்த என்ன பண்ணுறாரு, மோட்ரு, இன்ஜினு, டூ வீலர் மெக்கானிக்காக இருக்காருங்க. ஆச்சரியமான விஷயம். நானே பார்த்துட்டு அசந்துட்டேன். ஆனால் உள்ளூரில் லோக்கல் இல்லை, வெளியூரில் வந்துருக்கிறார். அவர் ஊரே மதுரை பக்கம் கரூரில் வந்து இருக்கிறார். டூ வீலர் மெக்கானிக். எப்படி பாருங்கள். தனுசு லக்கணத்துக்கு 12 குடைய செவ்வா கும்பத்தில் உட்காந்துருக்கார். அப்போ கும்பம்னா 3ஆம் இடம்னா 3ஆம் இடம்னா டூ வீலர் சம்மந்தப்பட்டதா, சனி வீடா. அப்போ செவ்வாய் மோட்ரு, இரும்பு சம்மந்தப்பட்டதா. அதை பாரு, அந்த வேலை பார்த்துட்டுருக்காரு. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கார், வருமானம் சம்பாதிச்சிட்ருக்கார். 12 குடை 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12 குடையும் வந்து 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. என்ன, தனுசு லக்கணமே வச்சு பாருங்கள், வச்சு பேசலாம். 4ஆம் இடத்துல உட்காந்தா பழைய வீடு வாங்கினீங்களான்னு கேட்டால் அவன் பழைய வீடு நான் பத்திரம் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். பழைய வீடு நான் வாங்கியிருக்கிறேங்க, 1 கோடி ரூபாய்க்கு நான் பழைய வீடு வாங்கியிருக்கிறேன், வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். 1.5 கோடி ரூபா போருங்க அந்த வீடு. ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வாங்கணும்னா வேலை இருக்குது வீட்டில், அதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதை அப்போ அந்த மாதிரி வருங்க. ஒரு மனிதனுக்கு வந்து 12 குடை உட்காந்தா கெட்டது நடக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. 12 குடை சொல்லக்கூடாது. திரிகோணம் கேந்திரம் ஏறி நின்னால் என்னங்க, இவங்களுக்கு நல்லதே நடக்குங்க, கெடுதலாம் நடக்காது. இப்போ 12ஆம் இடங்கிறது வெளியூர், வெளிநாடு போகிறது, வனவாசம். அந்த காலம் சொல்லுவாங்க வனவாசம் போகிறது 12ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் இடம் வனவாசம் போகிறதுங்கிறது பிழைக்கத்தானே போகிறாங்க, போய் சம்பாரித்து முன்னுக்கு வரணும். அது என்னத்தை தானே அவங்க போகிறாங்க, நல்லது தானே. 12 குடை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நல்லது செய்வார், விரயத்தை செய்வாருங்கிறத விட நல்லது செய்வாங்கிறத நல்ல ஒரு அமைப்பு. 12 குடை வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த 12 குடை வந்து 5ஆம் இடத்துல என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, லக்கணத்துக்கு நட்பு நட்சத்திரமா, 12ஆம் இடத்துக்கு நட்பு நட்சத்திரமா, அதை நம்ம தெளிவாக கணக்கெடுத்து பார்த்தோம்னா அந்த 5ஆம் இடமும் மூவ்மெண்ட் ஆகும். அப்போ 12 குடை, அப்போ 3, 6, 8 கிரகங்கள். இப்போ 12 குடை 3ல் இருந்தால் இந்த சாதகருக்கு நல்லது, 6ல் இருந்தால் நல்லது, 8, 12ல் இருந்தாலும் நல்லது இந்த சாதகருக்கு. இப்போ 3, 6, 8, 12ல் வந்து அந்த 3 குடைனா 6 குடை 8 குடை இவங்க வந்து இருந்தால் இந்த சாதகருக்கு வந்து ரெட்டிப்பு பலன் கிடைக்கும், ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். இதுதாங்க சாதகம். இதை வந்து மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் வந்து புரிஞ்சு செய்யணும். இதெல்லாம் பாருங்கள். இப்போ லக்னாதிபதி 8ல் போய் உட்காந்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க. லக்னாதிபதி 8க்கு போனால் 8ஆம் இடங்கிறது விபத்து, கண்டம், பிரச்சனை, சிக்கல் சொல்லக்கூடாது. லக்னாதிபதியே இந்த பிரச்சனை வம்பு வழக்க போயிட்டாரு. லக்னாதிபதி 8க்கு போயிட்டால் இவராக தேடி போகிறதுங்க. அவங்க வாட்டில் இருக்கிறவங்க போய் இவராக போய் வம்புழுத்து சண்டை கட்டுறது, இவராக போய் பிரச்சனை சிக்கல். 8ன்னா என்ன, ஆயில் சம்மந்தப்பட்டதவா. ஆனால் அந்த இருக்கும்போது குருவோ சுக்கிரனோ சுபகிரகம் பார்க்கும்போது அங்கே போகிறத வந்து இவருக்கு ஆதாயத்தை கொடுத்துட்டு போயிடும். பிரச்சனை, சிக்கல், வம்பு வழக்காக நடக்கக்கூடியது இவருக்கு ஆதாயத்தை கொடுத்துருக்கும். இப்போ சாதாரண சாதகம் பார்க்குறோம். லக்னாதிபதி 8ல் போயிட்டா ஐயா முடிஞ்சதே என்ன அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. குரு பார்வை இருக்கா, சுக்கிரன் பார்வை இருக்கா, சுபகிரகம் பார்க்குது அவரை, அந்த சுபகிரகம் அவரை பார்க்குதாங்கிறத தெளிவாக பார்த்துட்டு தான் நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதாவது நான் ஆன்லைனில் சாதகம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து 95 14 77 10 74
வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்பிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகம் தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.